தமிழகத்துல வாக்களித்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வேதனை அடைகிற ஒரு நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. ஏதோ மாற்றம் வரும்னு சொன்னார். இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்தாரு. அப்படி வந்த இடத்துல அவர் சொன்னாரு, ஆட்சி மாறினா காட்சிகள் மாறுன்னு இன்றைய தமிழக முதல்வர் சொன்னாரு. ஆனா இந்த ஒரு மாத காலத்துல நடக்க அவலங்களை பார்க்கும் போது அப்படி ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்ததே அவரே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு திருவள்ளூரா இருக்கட்டும், கும்மிடிப்பூண்டியா இருக்கட்டும், ஸ்ரீவைகுண்டமா இருக்கட்டும், அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து கிராமப்புறங்களிலும், அனைத்து மாநகரங்களிலும் இன்னைக்கு மிக ஒரு மக்களே அருவருக்கத்தக்க அளவுல இன்னைக்கு இந்த தமிழ் இனம் போய்கிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றச்சாட்டு. 60-70 வயசு பாட்டிக்கு கூட பாலியல் குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இத தமிழக அரசு ஒரு வேறு விதமா கையாளணும். ஏதோ ஒரு குற்றவாளியை கைது பண்ணோம், ஒரு சார்ஜ் ஷீட் போட்டோம், கோர்ட்ல கூட்டு போனோம்னா ஒரு மாசம் அவன் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு இன்னும் மறுபடியும் குற்றச்சாட்டை பண்றான். அப்ப இதுக்கு ஒரே தீர்வு ஷூட்டிங் ஆடுறதா. அது ஒரு விழிப்புணர்வு. இதுல சில பேர் சொல்லலாம் மனித உரிமை மீறல, அவனுக்கு அந்த இதுக்கு தனி மனிதன் உரிமை இல்லையான்னு. என்னைக்கு சமுதாயத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒருத்தன் சீரழிக்கிறானா அவன் மனித உரிமை அவனுக்கு வராது. எந்த ஒரு சட்டத்துக்கும் அவன் உட்பட்டவன் கிடையாது. அவனுக்கு வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் ஒரு மரண தண்டனையோ ஒரு தூக்கு தண்டனையோ பொது இடத்துல கொடுக்கும் போது இந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும். குற்றவாளிகள் குறைக்கப்படுவாங்க. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குது, அதை குற்றச்சாட்டு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு தமிழர்களே, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்ம பெண்கள் தொடங்கி வச்சிருக்காரு, வரவேற்குதுதான். ஆனா இந்த சிங்கப்படையில பணியாற்ற பெண்ணைய 3 பேரை பாலியல் பண்ணிட்டானுங்க. அப்ப அது என்ன பிரயோஜனம்? அவர் ஆரம்பிச்சது பல திட்டங்கள் இருக்கு, பெண்கள் இருக்காங்க. ஆனா அவங்களையே பாலியல் குற்றச்சாட்டு ஆகும் போது அவங்க யார்கிட்ட போவாங்க? அவங்களுக்கு எந்த பறையை அமைக்கிறது பாதுகாப்பு? இந்த நிலையெல்லாம் மாறணும். இது ஒரு கலாச்சாரமான பண்பாடான உள்ள ஒரு தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியில முன்னெல்லாம் இப்ப ரொம்ப அதிகமாகி போச்சு. அது இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் ஊடகத்துறையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதிகமாயிருக்கு. இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழக அரசு உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். இதை நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஆளு ஷூட்டிங் ஆர்டர் தான். இதை செஞ்சாதான் ஒரு பயம் வரும். பயம் வந்தாதான் இந்த தமிழக பெண்களையும் பள்ளி குழந்தைகளையும் இந்த தமிழ் சமுதாயம் கண்டிப்பா பாதுகாக்க முடியும். இவரே தீய சக்தி ஆகி போயிட்டாரு. இதான் உண்மை. இவரு தூய சக்தின்னு வந்தாரு. ஆனா இன்னைக்கு தூய சக்திக்கு தேவையான வேலையை பார்க்கலையே. யாரெல்லாம் ஊழல் கட்சினீங்களோ, யாரெல்லாம் கல்லாப்பேட்டி கூட்டணிங்களோ அவங்கள பூரா கூட்டி வச்சுக்கின்னு தான் நீங்க வேலை செய்றீங்க. அவங்களெல்லாம் தான் அமைச்சரா ஆக்கிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க தூய சக்தி? நீங்களே தீய சக்தி. நீங்க புதிய தீய சக்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு. இன்னைக்கு நடக்கிற அவலத்தை பார்த்தா தீய சக்தியா இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த இருக்கிற அனைத்து கட்சிகளையும் உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு நிர்வாகம் நடத்துறாரு. அப்புறம் எப்படி இவர் தூய சக்தியா வருவாரு? அது தீய சக்தினா இப்ப இவரு தீய சக்தியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபாய் இவங்களால நிப்பாட்ட முடிஞ்சுதா? சொல்லுங்க. 20 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப இவங்களால எந்த மாற்றம் நடந்தது? மாற்றம் நடக்கலையே. வாக்களித்த வாக்காளர்கள் இன்னைக்கு கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே.